கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 6:32. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று சொன்னபோது, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, தேவன் அனுப்பியவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி, நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்று சொன்னபொழுது, நம்முடைய ஆண்டவர், என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இங்கு இயேசு ஒரு முக்கியமான உண்மையை பகிர்கிறார். அவர் முந்தைய காலத்தில் மோசேயின் வழியாக அருள் செய்யப்பட்ட அப்பத்தை, அதாவது மன்னாவை காட்டி ஒரு ஆன்மீக பாடத்தை அழுத்தமாக விளக்குகிறார். அது குறித்து சற்று நேரம் தியானிப்போமா? மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வறுமையுற்ற போது தேவன் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை உணவாக அளித்தார். இது ஒரு தற்காலிக தேவையை பூர்த்தி செய்யும் உணவாக இருந்தது. மக்கள் அதை உண்டு தங்கள் பசியை தீர்த்தனர். ஆனால் அது அவர்களுக்கு நித்திய வாழ்க்கையை வழங்கவில்லை. இயேசு இங்க கூறுவது, மன்னா போன்ற உணவு தற்காலிகமாகவே உள்ளது. அந்த உணவு உடலின் பசியை தீர்க்க மட்டுமே உதவியது. அது நித்திய வாழ்க்கைக்கு வழி வகுக்கவில்லை. ஆனால் இயேசு வானத்திலிருந்து இறங்கிய மெய்யான அப்பம் என்று கூறுகிறார். அவர்தான் அந்த மெய்யான அப்பம். இது சரீர உணவு என்பதாக குறிக்கவில்லை, ஆன்மீக உணவாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வாழ்வோருக்கு ஆன்மீக வாழ்வை தரும் என்றும் நிலைத்த வாழ்வை அளிக்கும் என்றும் உண்மையான உணவு இதுதான் என்பதை இங்கு அவர் குறிப்பிடுகிறார். இயேசுவின் இந்த வார்த்தைகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாழ்க்கையின் தற்காலிக தேவைகளை மட்டுமல்ல, நித்திய வாழ்வுக்கான உண்மையான தேவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மெய்யான அப்பம் என்றால் தேவனின் வார்த்தையிலும் இயேசுவின் ஆவியிலும் கிடைக்கும் ஆன்மீக சாந்தியையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. மன்னா தற்காலிக பசியை தீர்த்தது போல, இயேசு நமக்கு நித்திய வாழ்க்கையை தரும் உண்மையான உணவாக இருக்கிறார். இதனால் இயேசுவின் இந்த வசனம் நம்மை அவரை நம்பி வாழ்வதற்கும், நம் ஆன்மாவை வளர்க்க அவரை நம்புவதற்கும் நம்மை அழைக்கின்றது. இயேசு ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில்
என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்வதை கவனியுங்கள். நானே ஜீவ அப்பம் என்று சொல்வது அவரே நமக்கு ஆன்மீக வாழ்வை கொடுக்கிறார் என்பதை குறிக்கிறது. அவர் மட்டுமே நம்மை ஆன்மீக பசியிலிருந்து விடுவிக்க முடியும். இயேசுவை நம்பி வாழ்பவர்களுக்கு சாந்தி, சந்தோஷம் மற்றும் நித்திய வாழ்வு உண்டு என்பதை இந்த வசனம் மூலம் தேவன் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறார். நானே வானத்திலிருந்திறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று கூறுவதை இந்த 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கு இயேசு தம்முடைய தியாகத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறார். அவர் தனது உடலை, அதாவது மாம்சத்தை, நமது மீட்பு மற்றும் நித்திய வாழ்வுக்காக கொடுக்கிறார். இது அவருடைய கிருபையின் முழுமையான வெளிப்பாடாகும். அவரை நம்பி நம் ஆன்மீக பசியை தீர்த்து கொள்ளும்போது நித்திய வாழ்வை அடைவோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று சொல்லும் ஆண்டவர், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்ற வாக்குறுதியையும் அளிப்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். அவர் கூறுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. இயேசு தன்னை ஜீவனுள்ள அப்பம் என்று அழைத்ததன் மூலம் அவர் நமது ஆன்மீக வாழ்வின் மூலாதாரம் என்று விளக்குகிறார். மன்னாவை போல உடலுக்கு மட்டும் தேவையானதை மட்டுமல்ல, நமது ஆன்மாவிற்கும் தேவையான உணவை அவர் தருகிறார். அவரை நம்பி அவரின் வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆன்மா நித்திய வாழ்க்கையில் சிறக்கும் என்பது எவ்வளவு சத்தியம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாமல் அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது அவருடைய வாக்கு தத்தத்தின்படி அவரே நமக்கு நித்திய ஜீவனை தந்து என்றும் அவரோடு நிலைத்திருக்கும்படியான நித்திய வாழ்வை அருளுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.